வணக்கம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, உங்கள் வருமானம், அதாவது உங்க ஜாதகத்துல உங்கள் வருமானம் சொல்லும் ரகசியங்கள் அப்படின்னு பார்ப்போம். அது என்ன சார், ரொம்ப முக்கியமான டாபிக் இல்லையா அது? அதுதான் ரொம்ப ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுல ஆட் பண்ணி பேசுறோம். அது உண்மையிலேயே ரகசியங்கள் தான். என்னன்னா, எல்லாருக்கும் பணம் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. பணம் இல்லாம இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் இல்லை. பணம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய், 500 ரூபாய், 5000 ரூபாய்க்கு ஒரு சிரமங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கிறத பார்க்க முடியுது. எளிமையா 10 லட்சம், 5 லட்சம், 1 கோடிகளையும் ஈட்டி சம்பாதிக்கின்றவர்களையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலன், ஜாதகத்தில் இருக்கிற பிராப்தம் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். அதுதான் உண்மை, நிதர்சனம். அது பாரு, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க முதல்ல உங்க ஜாதகத்துல நம்மளோட வருமான நிலை, நம்மளுடைய வருமானம் தொடர்ந்து நல்லா இருக்குமா, சிறப்பா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா உங்க ஜாதகத்துல வருமானத்துக்கான கிரகம் அப்படின்னா உங்க லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்தை நீங்க பார்க்கணும். அதான் வருமானத்துக்கான கிரகம். அப்ப 2ஆம் இடத்துல பாவிகள் இருக்கிறது, திதிசூன்யாதிபதி இருக்கிறது, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, இவர்கள் எல்லாம் இருக்கிறது பார்க்கிறது பணத்தை எங்காவது ஒரு பக்கம் லாக் பண்ண வச்சிரும், இல்ல பணத்தை சேமிக்க விடாது. அடுத்தது, நம்ம ஜாதகத்துக்கு இந்த 2ஆம் இடத்தை தவிர பரவாயில்ல, இவருக்கு எப்பவாவது இல்ல எப்பவுமே கொஞ்சம் பணங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் இருக்கும், டிரான்சாக்சன் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கான மெத்தேடு குருவையும் சுக்கிரனையும் பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரனோ குருவோ பலம் இழந்து காணப்பட்டால் இவர்களுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் 0 தான். இல்ல நல்லா இருந்த அப்படின்னா ஒரு நாளைக்கு இழந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். சுக்கிரனும் குருவும் நல்லபடியா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு எப்படியாவது ஒரு சின்ன பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு ரூபத்துல. அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். அடுத்தது, உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ சூரியனோ குருவோ இருக்கிறாங்கன்னு வைங்க, நிரந்தர வருமானத்தை சொல்லும். சூரியன் தான் ரெகுலர் இன்கம், சந்திரன் ரெகுலர் இன்கம். இவங்க பலம் குறைஞ்சாலும் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வீக் ஆகும். சூரியன் சந்திரன் பலம் குறைஞ்சாலும் ரெகுலர் இன்கம் நமக்கு சிறப்பு இருக்காது. ஏன்னா ரெகுலரா ஒரு டெய்லியுமே டிராவல் பண்ணக்கூடியவரா சந்திரனை வச்சிருக்கிறோம். ஒரு நட்சத்திரத்தை எப்படியாவது கடந்துருவாரு. சூரியன் ஒரு மாசத்துல கடக்கிற 30 டிகிரி கடக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு. அதனால சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல வலிமையா இருந்தா அவர்களுக்கு நிரந்தர இன்கம் இருக்கும். அதே போல 2ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ சூரியனோ குருவோ நல்ல நிலையில் தொடர்பு கொண்டிருந்தால் இவர்களுக்கு வருமானத்தை சேமிக்கிற சக்தி கிடைக்கும். பேங்க் பேலன்ஸ் இருக்குங்க, அசட்டா வச்சிருக்கேன், பொருளாதாரம் எனக்கு தன்னிறைவா இருக்கு அப்படிங்கறத ஒரு கணக்கா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பொருளாதாரத்தை பத்தின ஒட்டுமொத்த ஆய்வுகளையும் எளிமையாவே பெரிய விதிகளை போட்டுட்டு நான் அப்படியா இப்படியா அதெல்லாம் இல்லை, ஒட்டுமொத்த ஆய்வுகளை எளிமையா பண்றது சேஃப், ஒரு நல்ல விஷயமா அது காணப்படுது. அதை நம்ம அழகா உங்க ஜாதகப்படி பார்த்துக்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க பர்மிட் பண்ணணும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு குரோத் ஆனாரு, பாக்குறோம்ல, சும்மா சிம்பிளா இருந்தாருப்பா, ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு, இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு உயரத்தை தொட்டுட்டாரு, பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு, பணம் எக்கச்சக்கமா வச்சிருக்காரு, பெரிய பெரிய சொத்துக்களை எல்லாம் வாங்கி போட்டார், இதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்னு பார்ப்போம், ரொம்ப சூப்பரா இருந்தாருப்பா, பெரிய உயரத்துல இருந்தார், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பாவம், டெய்லியும் பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்காரு, இதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப எல்லாமே கர்மா. நம்மளுடைய ஜாதகத்தின்படி நம்மளுடைய வாங்கி வந்த வரம் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த இயக்கங்களை அப்படியே ஒன்னா மெல்ல போயிட்டு இருந்தா எந்த தப்பும் வராது. அதை விட்டுட்டு நமக்கு பொருளாதாரம் எப்பவுமே இப்படியே வந்துகிட்டு இருக்குமே, நம்ம தான் ஏன் கவலைப்படணும்னு நினைச்சிடாதீங்க. அது எப்ப சரிவுக்கான காலம்னு நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு புத்தி 2.5 வருஷம் சப்போர்ட் பண்ணலினாலும் உங்களை காலி பண்ணிடும். அதுக்குதான் ஜாதகம் பார்க்கறது. ஜோசியர் தலையெழுத்து மாத்துறது மாத்தாதெல்லாம் அப்புறம், அது உங்க புண்ணியத்தை பொறுத்து. எப்படி இருக்க போறீங்க,
அடுத்த கட்டம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது உங்க கட்டமைப்பு தான். நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி பார்த்து அப்படியே மெல்ல டிராவல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எந்த தப்பும் வராது. இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல இடைஞ்சல் பண்ணி விட்டுரும், டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அப்படிங்கிறது கவனம். இதுல 8ஆம் அதிபதி யாருக்காவது 2ஆம் இடத்தோடவோ சுக்கிரனோடவோ குரு கூடவோ தொடர்பு பெற்றால் இவங்கெல்லாம் பணத்தை லாக் பண்ணிடுவாங்க. ஏன் லாக் ஆச்சு, எங்க போச்சு அப்படின்னு தெரியாது. அதே போல 6ஆம் அதிபதி சுக்கிரனோட குரு கூட 2ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதியோட போனா சக்திக்கு மீறி கடன் வாங்குறது, கடனை அடைக்க முடியாம திணறது, இதையும் நம்ம பார்ப்போம். ஆனா 5ஆம் இடம் பலம் பெற்றா இவங்க மேக்சிமம் கடன் அடைச்சு வெளியில வரக்கு கிரகம் பர்மிட் பண்ணும். அது ஒரு ஆப்ஷன் சூட்சமுமே இருக்கு. அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்ப இந்த ஜாதகப்படி நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த விதிகள் தான். நம்ம ரொம்ப குழப்பமெல்லாம் இல்லை. நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டீங்கன்னா ஒரு பேப்பர் பேனா போட்டு கூட எழுதி வச்சுட்டு உங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்டா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி அந்த பிளானட்டை வச்சுதான் நம்ம பேசுறோம். ஆளுக்கு பலன் கிடையாது, கோளுக்கு தான் பலன். ஒருத்தங்க ரிச்சா வந்துட்டாங்கிறதுக்காக புகழ்ந்து பேசவும் முடியாது. ஒண்ணுமே இல்லாம வந்துட்டீங்கன்னா நீங்க முடிஞ்சு போயிருவீங்கன்னு சொல்ல முடியாது. ஆளை பார்த்து பலன் சொல்லி மாட்டிக்கணும். அவங்க எப்ப டிப்டாப்பா வந்தாலும் நம்ம பலன் சொல்லிட்டு இருப்போம். உங்களுக்கு என்ன சார் சூப்பரா இருப்பீங்க சார். எத்தனையோ டிப்டாப்பா வந்தவங்களுக்கெல்லாம் அங்க கிரகம் போட்டு நொறுக்கிட்டு தான் விடும். இதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப கட்டத்தை பார்க்கணும். இவங்க இப்ப நல்லா இருப்பாங்களா, நல்லா இருக்காங்களா, இல்ல டிஸ்டர்ப்டா இருக்காங்களா, இல்ல இழந்து வந்திருக்காங்களா, இல்ல அடுத்தது இழக்க போறாங்களா, இல்ல அடுத்தது சம்பாதிக்க போறாங்களா, அடுத்த லைஃப் இருக்கா, பிரச்சனை இல்லாம ஜெயிச்சிருவாங்களா, இது எல்லாமே கிரகத்தை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆள் வந்துட்டாங்கிறதுக்காக நம்ம உட்காந்து இது அப்படி சார் அது இப்படி சார் நம்ம பார்க்க போறது இல்லை. அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், யாரு வேணாலும் அவங்க முன்னாடி வந்து உட்காந்து ஜாதகம் பார்க்கட்டும் நம்ம முன்னாடி. அவங்க வந்து ஒரு கிளைண்ட். அதுக்கப்புறம் அவங்க கட்டத்தில் இருக்கிற நவகோள்கள் தான் அவங்கள வந்து ஒரு பலமோ பலவீனமோ அடைய வைக்க போவதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. இதை நம்ம சரியான முறையில புரிதலோட கரெக்டா பார்த்துட்டோம்னா அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம், அடுத்தடுத்து எதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிடும். அதனால நம்ம ஜாதகத்துல பொருளாதாரம், தனம், பொருளாதாரத்துக்கான கிரக நிலைகள் எப்படின்னு கண்டிப்பா நம்ம பார்த்துக்கணும். ஜாதகத்துல நிரந்தர வருமானம் இருக்கா, அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்க்கணும். உங்க ஜாதகத்துல 2ஆம் இடம் வருமானம் 3ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டால் நிலையான நிரந்தர சிறப்பான வருமானத்தை அது கொடுக்காது. போராட வச்சுதான் உங்களுக்கு கொடுக்கும், நெருக்கடியை பண்ணித்தான் வரும். அப்ப பிளக்சுவேஷன் சொல்லுவோம். 3ஆம் இடம்ங்கிறது மாற்றம், 3 மாற்றம், 2ஆம் இடம்ங்கிறது தனம். உங்கள் ஜாதகத்தில் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 3ஆம் இடம் தொடர்பு பெற்றால் நிச்சயமாக அது போராட்டத்தையும் கசப்புகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகளை அதிகமா கொடுத்துருங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ உங்க ஜாதகப்படி பணத்தை இழக்கிற காலமா, சம்பாதிக்கிற காலமா, இந்த பணம் தங்குமா, நம்ம ஜாதகத்துல பணம் தங்கறதுக்கான எல்லா விதிகளும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு பொருளாதாரத்துக்கான மூவ்மெண்ட்டை அடுத்து கொண்டு போங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.